ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர் அனிருத் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு பிரபலம். இப்போ இண்டஸ்ட்ரியில் ஓடிட்டுருக்க சூப்பர் ஹிட்டான சாங்ஸோட மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பீக்கில் இருக்கிற ஒரு டைரக்டர். நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டானவர். ரீசெண்டான டேஸில் ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கு ஒரு விளக்கத்தை அந்த ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு நம்மளோட அனிருத். என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து சீக்கிரமாவே மேரேஜ் அப்படின்ற மாரியும், காதல் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. மேரேஜா? லால். சில் அவுட் கைஸ். ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்ப்ரெட்டிங் ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா அனிருத் வந்து அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காரு. மேரேஜ் எல்லாம் இல்லங்க. இந்த மாரி ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. எஸ், யாரோட மேரேஜ்ன்னு சொன்னாங்கன்னா, அதுதான் ஹைலைட்டே. அ நம்மளோட கலாநிதி மாறனோட மகள் காவ்யா இருக்காங்க இல்லையா? அவங்கள தான் வந்து அனிருத் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறதாவும், அவங்க 2 பேருக்கும் சீக்கிரமாவே மேரேஜ் முடிவு பண்ணியிருக்கிறதாவும், பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கிறதாவும், அ ஒரு சில விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இது உண்மையா, பொய்யா அப்படின்லாம் தெரியல. ஆனா இது ரூமர்ஸ் அப்படின்னு ரீசென்ட்டா அனிருத் வந்து அவரோட Instagram பேஜ்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ அது ரூமர்ஸ் அப்படின்றது தெளிவா புரிஞ்சிருச்சு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. கண்டிப்பா ரொம்ப நாளாவே அனிருத்துக்கு லவ்வு, மேரேஜ் அப்படின்ற மாரியெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. சீக்கிரமா அப்டேட் குடுத்துருவாருன்னு நெனைக்கிறேன்.